ஷாருக் கான் அவர்களோட நடிப்பில் ஜவான் படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய வசூலை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பட்டானோட பெரிய வசூலா இல்லை ஆதிபுருஷோட பெரிய வசூலா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் ஜவான் படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ, ஆந்திரா கலெக்ஷன் எவ்வளோ, கர்நாடகா கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிரேக்கப் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் ஓவர்சீஸில் ஒவ்வொரு நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் ஜெயிலர் படம் நேற்று அமேசான் பிரைமில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படி வசூலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறமா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம், இந்தியாவிலே அதிக கலெக்ஷன் படம், ஸோ தங்கல், அந்த படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் ரொம்பவே தப்பாக சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பேர் தான், ஒரு 10 பேருக்குள்ளே தான் ஆன்சரே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நாளை உலகம் இல்லை என்றானா அழகே. ஸோ ஆமாங்க, லவ் பேர்ட்ஸ் தான். பிரபுதேவா, நக்மா அவங்களோட நடிப்பில் வந்த லவ் பேர்ட்ஸ் படத்தில் வரக்கூடிய ஃப்ரேமை தான் நேற்று நான் வச்சுருந்தேன். அதில் ஒரு பாட்டு, நாளை உலகம் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ அந்த பாட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். விஷுவலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் பின்னி இருப்பார், வேறு லெவலில் இருக்கும். அந்த சவுண்ட்லாம் நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு கேட்டிங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் அப்படிங்கிறவர், அப்புறம் அருண் பிரகாஷ், இளவரசன் சி, அருள்ராஜ், அப்புறம் மதன்குமார். இந்த 5 பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ ஃபஸ்ட்டு த நன் 2. ஸோ நன் படத்தோட பார்ட் 2 வந்திருக்கு. அந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும்தான் நேற்று ரிலீஸு, வேர்ல்டு வைடு இன்றைக்கி தான் ரிலீஸு. ஸோ இந்தியாவில் 1,08,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா சில நாட்டில் ப்ரிவியூ ஷோ போட்டிருக்காங்க. அது 4.5 மில்லியன், இது 37 கோடி வருது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $38 மில்லியன், $314 கோடி. இந்த படம் 80 மில்லியன் to 85 மில்லியன் எடுத்தாலே போதும், ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிரும். அதுக்கடுத்து தான் RDX, அந்த படத்தோட Day 14 கலெக்ஷன் கேரளாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1,02,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 42,02,00,000, வேர்ல்டு வைடு 58,29,00,000. இந்த படம் 14 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ப்ராஃபிட். அப்புறம் நம்ம கதார் 2வும் ஓ மை காட் 2வும் ரொம்ப அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் போயிடுச்சு. ஸோ அதனால் அதை இன்னையோட நம்ம விட்டுருவோம். இப்போ ட்ரீம் கேர்ள் 2 போயிடுவோம். ட்ரீம் கேர்ள் 2 Day 14 கலெக்ஷன் இந்தியாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 97 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 104,41,00,000, வேர்ல்டு வைடு 122,83,00,000. இந்த படமே ஒரு வசூல் ரீதியாக ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருச்சு. காமெடி கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்த்தவங்களாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஷி, அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் இதுவரையும் 41,99,00,000, வேர்ல்டு வைடு 77,20,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் நேற்று இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் பாலி ஷெட்டி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் அனுஷ்கா ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 22 கோடி. ஆந்திரா தெலுங்கானாவில் 4,15,00,000, வேர்ல்டு வைடு 4,65,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஜவான் கூட இந்த படம் வந்திருக்கு, ஒரு பெரிய படமாக வந்திருக்கு ஜவான். அது கூட இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் ஜெயிலர் Day 29. ஸோ நேற்று அமேசான் பிரைமில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வசூல் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 11 லட்சமும், வேர்ல்டு வைடு 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே இது அமேசான் பிரைமில் அதுக்கப்புறம் எடுத்த வசூலுங்கிறதே பெரிய வசூல் தான். ஸோ தமிழ்நாட்டில் 182,72,00,000, வேர்ல்டு வைடு 579,69,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் நேற்று இன்னொரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சேரன் அவர்களோட நடிப்பில் வந்த படம் தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் 3,25,00,000. இந்த படம் தமிழ்நாட்டில் 8 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் இந்த படத்துக்கு வசூலாகிருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு 8ஆம் தேதி சில படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் அங்காராகன் அப்படிங்கிற ஒரு படம், அங்காராகன் அப்படிங்கிற சத்யராஜ் படம், அப்புறம்
அப்புறம் நூடுல்ஸ் ஹரிஷ் உத்தமன் படம், அப்புறம் ரெட் சாண்டில் அப்படிங்கிற ஒரு படம் வெற்றி நடித்த படம், அப்புறம் துடிக்கும் கரங்கள் விமல், ஸோ கேலக்ஸி ஸ்டார் விமல் நடித்த படம். ஸோ இந்த 4 படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களோட வசூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஜவான். ஸோ ஜவான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வசூல் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அட்லி எப்படி வந்து படம் எடுத்திருக்காரு. ஸோ நான் பார்த்துட்டு மிரண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் கதையை விடுங்க, ஏங்க கதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார், இவர் இங்கேருந்து, யார் வேணால் எங்கேருந்து வேணால் எடுக்கலாம், யார் வேணால் எழுத்து மூலியமாக என்ன வேணால் பண்ணலாம், விஷுவலாக பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஸோ ஒரு அடுத்த சங்கர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காரு. எங்கேயுமே வந்து அந்த கன்வின்சிங்கே ஆகல. இப்படி 2 பேர் வந்து ஒரே ஷாட்டில் ஒரு 2 பேர் வந்து ஒரு ஆளை தூக்கி போட்டு அடிக்கணும், டபுள் ஆக்ஷனில் வந்து ஷாருக் கான் அடிக்கணும்னா அதுக்கு மெனக்கெட்டுருக்காங்க. விஎஃப்எக்ஸாகவும் சரி, நடிப்புலையும் சரி. ஸோ 2 ஷாருக் கானுங்க, அப்பா பையன். அதில் அப்பாவுக்கு தனியாகவும் பையனுக்கு தனியாகவும் வேறு மாதிரி வேரியேஷன் காமிச்சிருக்காரு ஷாருக் கான். உண்மையிலே அவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டார். அப்புறம் அனிருத்தோட சாங்ஸ் தான் நல்லா இல்லை, ஆனால் பிஜிஎம் வைஸ் சூப்பராக இருக்குது. அப்புறம் நயன்தாராவுக்கு ஏதோ டம்மி ரோல் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழில் நடிக்க வச்சாலே பிகில் மாதிரி படத்தில் கூட டம்மி ரோல் தான் கொடுப்பாங்க. ஆனால் பாலிவுட்டில் போயிட்டு ஒரு பயங்கரமான ரோல் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே பயங்கரமாக மிரட்டக்கூடிய ஒரு வில்லனை வந்து விஜய் சேதுபதி, அதுவும் ஒரு மிகப்பெரிய பாலிவுட் மூவி, மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டாரோட படத்தில் முக்கியமான வில்லனா நம்ம விஜய் சேதுபதி வராரு. ஸோ அப்புறம் சில ஸ்டாருக்கு, முக்கியமாக யோகி பாபுக்கு மட்டும் ஹிந்தியில் வேறு ஒருத்தங்களை போட்டிருக்காங்க. ஸோ யோகி பாபு வர சீன் கூட ரொம்ப கம்மி தான். நிறையா விஷயம் நம்ம நாட்டிலே நடந்த ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான விஷயங்களை நிறையா விஷயம் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ ரொம்ப இருக்கிற எல்லா வாட்ஸ்அப்லாம் சேர்த்து வச்சு ஒரு காம்பைல் பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு காப்பி அடித்து அட்லி ஒரு படம் எடுத்துட்டாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், யாராவது இந்த படத்தை காப்பின்னு சொல்கிறவங்க மேக்கிங்கில் இதை காப்பி அடிச்சிட்டாரு, மேக்கிங்கில் இந்த இடத்துல சொதப்பிட்டாரு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேக்கிங் வைஸ் இந்த படம் பின்னி எடுத்துட்டாரு. அவர் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த 3 தளபதி விஜய் அவர்களோட படமுமே அப்படி தான் இருக்கும். தெரியல கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு மவுண்ட் ரோடையே வந்து அந்த பாரிஸ் கார்னரையே வந்து அவங்க செட் போட்டிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம். ஸோ அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு ஒவ்வொருத்தருட்டையும் வேலை வாங்கக்கூடியவர் அப்படிங்கிறது. ஸோ ஜவான்லேயே அது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ சில பேருக்கு மேபி இந்த படம் பிடிக்காமல் போகலாம். அது காரணம் அவங்களுக்கு பர்சனல் ரீசன் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த படம் பேசின அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. படம் பார்க்கும்போது அதை நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிறதும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ ஜவான் படத்தோட Day 1 கலெக்ஷன் ஓவர்சீஸில் Day 1 யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா $1.68 மில்லியன். இது வந்து 13,94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் $398K ஆஸ்திரேலியன் டாலர், $2,10,00,000. நியூசிலாண்டில் பார்த்திங்க அப்படின்னா 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. யூகேல 2,82 லட்சம், மலேசியாவில் 37 லட்சம், சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் $1.28 மில்லியன். இது வந்து 10,62 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா $1.23 மில்லியன். இது வந்து 10,25 லட்சம். ஸோ டோட்டலாக ஓவர்சீஸில் மட்டும் இந்த படம் $4.77 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 39,65 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் மட்டும் Day 1ங்கிறது கிட்டத்தட்ட 40 கோடிங்க. ஒரு மிகப்பெரிய வசூல். அதாவது பத்தானோட இது பெரிய வசூல். 37 கோடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக ஜவான் படத்தோட Day 1 தமிழ்நாடு, கர்நாடகா, இந்தியா கலெக்ஷனை பார்த்துருவோம். இந்தியா, ஓவர்சீஸ், வேர்ல்டு வைட் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் 7,15,00,000, கர்நாடகாவில் 10,25,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 11,14,00,000, கேரளாவில் 3,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 57,25,00,000. இதில் மகாராஷ்டிராவில் மட்டுமே 15 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டெல்லியில் ஒரு 12 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 57,25,00,000. டோட்டலாக இந்தியா முழுக்க 89,44,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 39,65,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 129,09,00,000. ஸோ 130 கோடி கிட்டே இந்த படம் வந்து முதல் நாள்
வசூல் பண்ணியிருக்கு ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இப்போதைக்கு ஜவான் தான் 2023யோட ஹையஸ்ட் டே 1 கிராசர் கலெக்ஷன். ஸோ அப்புறம் இதுவரையும் ஆல் டைம் ஹையஸ்ட்டு ஓப்பனிங் டே கிராசர் கலெக்ஷனில் ஆல் டைம் வந்து எந்தெந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது செகண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் RRR தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு 222 கோடி. அப்புறம் பாகுபலி 2 213 கோடி, KGF 2 165 கோடி, ஜவான் தான் வந்து இதில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு 129 கோடி. 5வது இடத்துல ஆதி புருஷ் 127 கோடி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் 5 ஹையஸ்ட் டே 1 கிராசர் ஆஃப் ஆல் டைம். ஸோ மொத்தமாக இது வரையும் வந்து ரிலீஸ் ஆன எல்லா படங்களை விட இப்போதைக்கு 4வது இடத்துல இருக்குது ஜவான். ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் நிறையா பெரிய பெரிய படங்கள் வருது. இந்த மாதிரி முதல் நாள் 100 கோடிக்கு மேலே வசூலாக போகிற படம் என்னென்ன படம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது லியோவா, இல்லை கங்குவாவா, இல்லை இந்தியன் 2வா, இல்லை வேறு ஏதாவது சவுத் இந்தியன் ஃபில்மா அப்படிங்கிறத, அதாவது தெலுங்கு ஃபில்மா, கர்நாடகா ஃபில்மா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் தங்கல் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். 2016ஆம் ஆண்டு வந்த படம். ஸோ இந்த படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் ஃபிலிமில் இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 இருக்குது, சைனா கலெக்ஷனையும் சேர்த்தா. ஸோ இன்க்ளூடிங் சைனா கலெக்ஷன். இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ் லாங்குவேஜில் மட்டும் 14,40,00,000 லட்சமும், தெலுங்கு லாங்குவேஜில் 3,80,00,000 லட்சமும், ஹிந்தியில் வந்து 518 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவில் மட்டும் இந்த படம் 536 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஓவர்சீஸில், அதாவது சைனா இல்லாமல் மற்ற நாடுகளில் 230 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சைனாவில் 1305 கோடி. ஸோ இந்த படம் சைனாவோட கலெக்ஷனையும் சேர்த்தா 2071 கோடி வருது. இந்தியாவோட ஷேர் மட்டும் 281 கோடி. ஓவர்சீஸ் ஷேரு 112 கோடி. சைனாவில் எவ்வளோ ஷேர் வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம கேட்ட வரையும் அது எவ்வளோ தான் 1000 கோடி ஆனாலுமே நம்மளுக்கு வர்றது ஒரு 100, 110 கோடி, இல்லை 80 கோடி, அதுக்கும் கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சைனாவோட ஷேர் பொறுத்த வரையும். அங்கே வேணால் கலெக்ஷனை வேணால் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னு, ஆனால் ஷேருங்கிறது இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ டோட்டலாக இந்தியாவோட ஷேரோ சைனா இல்லாமல் ஓவர்சீஸ் ஷேரோ 393 கோடி இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே வந்திருக்கு. ப்ராஃபிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 70 கோடி. ஸோ ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே அந்த சமயத்தில் பேசப்பட்ட ஒரு படம். அப்புறம் ஜவான் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.